ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அரவிந்த் காயின் கலெக்ஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள்கிட்ட பழைய காயின்ஸ், பழைய கரன்சி நோட்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி சேல் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதில் காண்டாக்ட் நம்பர் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர்லாம் கிடையாது. ஏன்னா வழக்கமாக நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுப்போம். எந்த டீலரு இல்லை நானே வாங்கிக்கிறேன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர், என்னுடைய அட்ரஸ்ஸு இல்லை டீலருடைய அட்ரஸ்லாம் கொடுப்போம். இது அப்படி கிடையாது. முழுக்க கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸிபிஷன்ஸ், அப்கமிங் 2024 நடக்க போகிற எக்ஸிபிஷன்ஸ், நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள்கிட்ட இருக்க பழைய காயின்ஸ், பழைய கரன்சி நோட்ஸ், ஸ்டாம்ப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் அங்கே போய் சேல் பண்ணிக்கலாம். சரி வாங்க, 2024 இதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் காயின் எக்ஸிபிஷன்ஸ் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். முழுக்க இது தமிழ்நாடு தான். ஃபுல்லாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்துருவோம். அண்டு வீடியோவுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கனாலோ இல்லை இப்போ தான் மொதல் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கனாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு சஜஷன்ஸ்லேயும் காட்டும், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன். போன வீடியோவில் கொஞ்சம் நம்மளுடைய பர்சனலாக இப்போ எதுனால பிஸ்னஸ்லாம் நம்ம கண்டினியூ பண்ணுறது இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோவில் கிளியராக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். எதுக்கு காண்டாக்ட் நம்பர் எந்த வீடியோஸ்லேயும் கொடுக்கல, எதுக்கு இப்போ பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன், எதுக்கு கால் அட்டன் பண்ணுறது இல்லை அவ்வளோவா அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். இன்னும் பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். 2024 அப்கமிங் காயின் எக்ஸிபிஷன்ஸ் 19ஆம் தேதி மே மாதம் 2024 கோயம்புத்தூரில் நடக்குது. கோயம்புத்தூரில் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அசோகா பிரேமா கல்யாண மண்டபம். ஸோ இந்த இடத்துல தான் நடக்குது. 19ஆம் தேதி மே மாதம் 2024. அதுக்கு அடுத்து 24, 25, 26 அதே மே மாதம் ஒசூரில் நடக்குது. ஓகேங்களா, ஒசூரில். அதுக்கடுத்து 21, 22, 23 சேலமில் மிட்லேண்ட் ஏசி ஹாலில் நடக்குது. அதுக்கப்புறம் 19, 20, 21 ஜூலையில் நாமக்கல்லில் நடக்குது, சுப்புலக்ஷ்மி மஹாலில். அதுக்கடுத்து 2, 3, 4 ஆகஸ்ட் மாதம் சென்னையில் நங்கநல்லூரில் நடக்குது. அதுக்கடுத்து 16, 17, 18 ஆகஸ்ட்டில் தருமபுரியில் வின்சன் மஹாலில் நடக்குது. ஸோ இங்கெல்லாம் தான் அடுத்தடுத்து 2024 தமிழ்நாட்டில் நடக்க போகுது. வேணும்னா அப்படியே பாஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கிளாரிட்டியாக எந்த இடம் கரெக்டாக அக்யூரேட்டான லொக்கேஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் இன்னொரு 2-3 டேஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன். அப்படி இல்லைனா அதை தனியாக ஒரு போஸ்ட் மாதிரி எடுத்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டு விட்றேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் முடிஞ்ச ஷார்ட்ஸ் வீடியோலையும் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை, தேங்க்யூ.